எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னையில் தான் வேகன்சி. ஸோ என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஎன்எஸ்சி பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 விதமான கேட்டகரியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ நீங்கள் உங்கள் கையால் வந்து ஃபார்ம் வந்து எழுதி போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரி உங்களுக்கு வேணுமோ அந்த கேட்டகரி நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கணும். ஸோ அதுமாதிரி வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டினாங்க. ஸோ அப்ளிகேஷன் நேம் வந்து இங்கே எழுதிடணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஃபுல் நேம், உங்க கரண்ட் அட்ரஸ், உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் வந்து எழுதிருங்க. உங்க ஃபோன் நம்பர் எழுதிருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி எழுதிருங்க. உங்க மொபைல் நம்பர் எழுதிருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 10th இருக்கிற மாதிரி வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 1/7/2024 படி என்னவோ அதுக்கு வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜென்ரல் வந்து என்னவோ அதை வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ நேஷனாலிட்டி, மேரேஜ் ஸ்டேட்டஸ், ரிலீஜியன் என்ன, ஸோ அது எல்லாமே வந்து எழுதிருங்க. ஸோ உங்களோட ஃபாதர் நேம், மதர் லாங்குவேஜ் என்னவோ அதை வந்து இங்க என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல போக சொல்லும். அங்கே வந்து தமிழ், இங்கிலீஷ், ஸோ இந்த மாதிரி வந்து லாங்குவேஜ்லாம் வந்து அவசியமாக தேவைப்படும். ஸோ அதனால வந்து அடிஷனலாக உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை வந்து ரீட் பண்ண தெரியுமா, ரைட் பண்ண தெரியுமா, ஸ்பீக் பண்ண தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் லிஸ்ட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன பண்ண தெரியும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து ரீடு, ரைட்டு, ஸ்பீக்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுதணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்குரிய குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எப்போ பாஸ் பண்ணீங்க அதாவது இயர் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ அதுமாதிரி வந்து பிஜி எப்போ முடிச்சிருக்கீங்க, ப்ரொஃபஷனலாக வந்து யாராவது முடிச்சிருக்கீங்களா, இல்லை அதர் கோர்ஸ் எதனா முடிச்சிருக்கீங்களா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ உங்களோட யூனிவர்சிட்டி வந்து இங்கே என்ட்ரி பண்ணிடுங்க. நீங்கள் வந்து எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணீங்க, ஸோ அந்த இயர் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. அதுமாரி பர்சன்டேஜ்ல வந்து மார்க் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. கிரேட் என்ன, ஏ கிரேடா, பி கிரேடா, ஸோ அந்த மாதிரி வந்து கிரேட் என்னவோ அதை வந்து எழுதுங்க. இல்லை கிளாஸ் என்ன கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், அந்த வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருக்கா உங்களுக்கு, இருந்தால் இதில் ஃபில் பண்ணலாம். ஸோ இல்லைனா விட்டுருங்க. ஓகே. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளேஸ், உங்களோட டேட்டு, உங்களோட சிக்னேச்சர் வந்து இங்கே போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்ம் கூட. ஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கலரில் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் வந்து ஒட்டிட்டு நீங்கள் வந்து அது மேலே சிக்னேச்சர் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10th சர்டிஃபிகேட் வந்து வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு, இல்லை பேன் கார்டு, இல்லை ஓட் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எதனா ஒன்று ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில். ஸோ அதுமாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதனா இருந்தால் அதை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி தி டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். சென்னை 6/1 வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். ஸோ இந்த அட்ரஸ் நீங்கள் வந்து ஒரு கவர் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒர்க் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கும். ஸோ போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து 2 வேகன்சி இருக்கிறாங்க. ஸோ நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து இருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து 6 வேகன்சி இருக்கிறாங்க. ஸோ இதோட அப்ளை தேதி வந்து பார்த்தீங்கன்னா 19/7/2024 தான். அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 9/8/2024 வந்து லாஸ்ட் தேதி. இன்டர்வியூ தேதி வந்து பார்த்தீங்கன்னா 12/9/2024 இன்டர்வியூ தேதியாக இருக்கும். ஸோ அப்ளை ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்மும் உங்களோட சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்கு. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ அது மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் எதனா ஒன்று படிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எம்சிஏ படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். அது மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கணும் சொல்றாங்க. இல்லை மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டில வந்து பாத்தீங்கன்னா 2 வேகன்சி தேவைப்படுது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிஇ, பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா எம்சிஏ படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் 25 ஏஜ்ல இருந்து 35 ஏஜுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ லீவ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12 கேஷுவல் லீவ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி சேலரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 65,000 ரூபாய் இருக்கலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கிறேன். மறக்காம வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த தகவல் வந்து உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.